ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பதவி விலகிய பின் அரசியல் குழப்பம் அதிகரித்து மதவாதம் தலைவிரித்தாடுகிறது. குறிப்பாக நம் நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்படுவதுடன் இந்துக்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளன. பிப்ரவரியில் அங்கு பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்ற வாரம் வங்கதேச மாணவர்கள் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. வங்கதேசத்தின் பல நகரங்களில் வன்முறைகள் வெடித்தன. இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தன. இதன் ஒரு பகுதியாக மைமன்சிங் பகுதியைச் சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டார். அவருடைய உடலை மரத்தில் கட்டி வைத்து தீ வைத்தனர். பல இடங்களில் இந்துக்கள் மற்றும் அவர்களது வீடுகள், கோயில்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. சாட்டோகிராம் மாவட்டத்தில் 5 நாட்களுக்குள் 7 இந்து குடும்பங்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பிரோஜ்பூர் பகுதியில் சகா என்ற இந்துவின் வீட்டுக்கு நேற்று தீ வைக்கப்பட்டது. அருகே இருந்த மேலும் 4 வீடுகளிலும் தீ பற்றியது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் கண் விழித்து அதிர்ச்சி அடைந்தனர். கதவும் வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்தது. தகர மேற்கூரைகளையும் மூங்கில் வேலிகளையும் வெட்டி உயிர் தப்பியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்தின்படி 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இடைக்கால அரசு, ராணுவம் உட்பட எந்த தரப்பும் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காத சூழல் நிலவுகிறது. தட்டி கேட்க யாரும் இல்லாததால் சில கும்பல்கள் வன்முறைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன.